பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 5. கேள்வி 1. பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் எங்கே இருக்கிறது? பதில்: ஆட்டு வாசலினருகே. கேள்வி 2. பெதஸ்தா குளத்துக்கு எத்தனை மண்டபங்கள் உண்டு? பதில்: 5. கேள்வி 3. சில சமயங்களிலே யார் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான்? பதில்: தேவதூதன் ஒருவன். கேள்வி 4. பெதஸ்தா குளத்தில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் யார் சொஸ்தமாவான்? பதில்: முந்தி அதில் இறங்குகிறவன். கேள்வி 5. எத்தனை வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்? பதில்: 38 வருஷம். கேள்வி 6. 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த அவனை நோக்கி இயேசு என்ன கேட்டார்? பதில்: சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று. கேள்வி 7. 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த அவனை நோக்கி இயேசு என்ன சொன்னார்? பதில்: உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. கேள்வி 8. 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள். பதில்: ஓய்வு நாளாயிருந்தது. கேள்வி 9. படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றது யார்? பதில்: யூதர்கள். கேள்வி 10. தேவாலயத்திலே இயேசு அவனைக் கண்டு என்ன சொன்னார்? பதில்: இனி பாவம் செய்யாதே என்று. கேள்வி 11. தன்னை சொஸ்தமாக்கினவர் யார் என்று யூதர்களுக்கு அறிவித்தான்? பதில்: இயேசு. கேள்வி 12. யார் இயேசுவை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள்? பதில்: யூதர்கள். கேள்வி 13. பிதாவானவர் குமாரனிடத்தில் எப்படி இருக்கிறார்? பதில்: அன்பாயிருக்கிறார். கேள்வி 14. குமாரனும் யாரை உயிர்ப்பிக்கிறார்? பதில்: தமக்கு சித்தமானவர்களை. கேள்வி 15. பிதாவானவர் குமாரனுக்கு எதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்? பதில்: நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும். கேள்வி 16. குமாரனை கனம் பண்ணாதவன் யாரை கனம் பண்ணாதவனாயிருக்கிறான்? பதில்: அவரை அனுப்பின பிதாவையும். கேள்வி 17. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? பதில்: நித்திய ஜீவன். கேள்வி 18. மரித்தோர் யாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்?
பதில் தேவகுமாரனுடைய சத்தத்தை. கேள்வி 19. பிதாவானவர் குமாரனை எப்படி இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்? பதில் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி. கேள்வி 20. யாரெல்லாம் குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்? பதில் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும். கேள்வி 21. ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள் யார்? பதில் நன்மை செய்தவர்கள். கேள்வி 22. ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள் யார்? பதில் தீமை செய்தவர்கள். கேள்வி 23. இயேசு கிறிஸ்துவின் தீர்ப்பு எப்படி இருக்கிறது? பதில் நீதியாயிருக்கிறது. கேள்வி 24. சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தவன் யார்? பதில் யோவான் ஸ்நானன். கேள்வி 25. யோவான் எப்படி இருந்தான்? பதில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். கேள்வி 26. நீங்கள் ஒரு காலும் யாருடைய சத்தத்தை கேட்டதுமில்லை. பதில் பிதாவின் சத்தத்தை. கேள்வி 27. பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் எது உங்களில் தரித்திருக்கிறதுமில்லை. பதில் அவருடைய வசனம். கேள்வி 28. எதை ஆராய்ந்து பாருங்கள்? பதில் வேத வாக்கியங்களை. கேள்வி 29. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் எவை? பதில் வேத வாக்கியங்கள். கேள்வி 30. கிறிஸ்து யாருடைய மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை? பதில் மனுஷரால். கேள்வி 31. யார் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான்? பதில் நீங்கள் நம்புகிற மோசேயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.